ஒரே நேரத்தில் 2 லட்சம் அதிமுக பாஜக தவாகவினர் திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு. குஷியில் அண்ணா அறிவாலயம். அதாவது அன்வர் ராஜா தமிழக அரசியலில் நீண்ட கால அனுபவம் கொண்டவர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நன்மதிப்பை பெற்ற அன்வர் ராஜா இஸ்லாமிய சமூகத்தின் மிக முகமாக அறியப்பட்டவர். அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இவர் 1972இல் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய காலத்தில் இருந்தே கட்சியில் உறுப்பினராக இருந்தவர். அதாவது 2001, 2006ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பணியாற்றியவர். மேலும் 2014ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் இருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிறுபான்மையினர் நலர் பிரிவின் மிக முக்கிய தலைவராகவும் அதிமுகவின் அமைப்பு செயலாளராகவும் பணியாற்றி வந்தார். அன்வர் ராஜாவின் அரசியல் பயணத்தில் பாஜக உடனான அதிமுக கூட்டணி குறித்து அவர் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வந்தார். மேலும் 2001இல் பாஜக கூட்டணி மற்றும் இரட்டை இலை தலைமை குறித்து விமர்சித்ததாகவும் சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் அவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். இருப்பினும் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4 அன்று எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் கட்சியில் இணைந்தார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததில் இருந்து அன்வர் ராஜா மனக்கசப்பில் இருந்து வந்ததாக சொல்லப்பட்டது. அவர் திமுகவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகிய நிலையில் அதிமுகவில் இருந்து அன்வர் ராஜா நோக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்கிட்ட அனைத்து பதவிகளும் இருந்தும் அவரை நீக்குவதாக அறிவித்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுக முன்னாள் எம்பி அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தார். மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சி நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்பேற்று வந்த 4 அதிமுக கவுன்சிலர்கள் திமுகவில் இணைந்தது அதிமுக வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது 31 வார்டு கவுன்சிலர் குமணன், 4வது வார்டு கவுன்சிலர் ஜெயராமன், 28வது வார்டு கவுன்சிலர் லதா ஆண்ட்ரூஸ் மற்றும் 20வது வார்டு கவுன்சிலர் சுரேஷ் ஆகியோர் தங்கள் ஆதரவாளர்களுடன் கூடி அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்தனர். வரும் தேர்தல்களை முன்னிட்டு திமுக தன்னுடைய உள்ளாட்சி தளவாடங்களை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக இதை பார்க்கலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் திமுகவில் இணைந்த அந்த 4 பேரும் அதிமுக கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறியதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கும் உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த அடுத்தடுத்து அரசியல் மாற்றங்கள் பட்டுக்கோட்டை நகராட்சி அரசியலில் கடுமையான ஆளுமை மாறுதலுக்கான அடையாளமாக கருதப்படுகிறது. கட்சியை கைவிட்டோர் மீதும் அதிமுக எடுத்துள்ள விரைவான நடவடிக்கையும் வரவிருக்கும் உள்ளாட்சி மற்றும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னோட்டமாக என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருப்பதால் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆக இப்படி ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை, மறுபக்கம் தொகுதி பங்கீடு என தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. அதே சமயம் தனது கூட்டணியை பலமாக வைத்துள்ள திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையில் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் தேர்தலை முன்னிட்டு மாற்று கட்சியினர் தங்கள் கட்சியில் சேர்க்க அனைத்து கட்சிகளும் தீவிரம் காட்டி வரும் நிலையில் கிருஷ்ணகிரியில் திமுக மாவட்ட செயலாளர் மதியழகன் முன்னிலையில் பிற கட்சிகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் தங்களை திமுகவில் இணைத்து கொண்டனர். மேலும் அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், பாமக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்தவர்களை திமுக துண்டு போர்த்தி மதியழகன் வரவேற்றார். மேலும் அதிமுக மற்றும் திமுக இடையேதான் போட்டி என்ற நிலை மாறி தற்போது விஜயும் களத்தில் இறங்கி உள்ளதால்
வரும் 2026 தேர்தல் காலம் பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது. இதனிடையே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதால் கட்சி நிர்வாகிகள் பலரும் அதிருப்தியில் உள்ளன. அதன் வெளிப்படையாகவே சமீபத்தில் செங்கோட்டையன் அதிமுகவில் பிரிந்து சென்றவர். அனைவரும் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என கூறியதால் அவரை மொத்தமாக கட்சியிலிருந்து நீக்கி இபிஎஸ் உத்தரவிட்டார். இந்த நிலையில் செங்கோட்டையன் போட்ட வெடி நமத்து போய் விட்டது என இப்போதுதான் இபிஎஸ் பெருமூச்சு விட்டார். அதற்குள் மாவட்டங்களை தங்கள் வசம் வைத்திருக்கும் மாஜிக்கள் அவரை குடைய ஆரம்பித்து விட்டதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. தாங்கள் கை காட்டும் நபருக்கே சீட் வழங்க வேண்டும் என அவர்கள் கூறியிருக்கிறார்களாம். ஆனால் அது தன்னுடைய முடிவு என்பதில் இபிஎஸ் தெளிவாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அதிமுகவில் புதிய பூகம்பம் வெடிக்கும் என தெரிகிறது. ஆக இந்த நிலையில்தான் அதிமுகவின் மூத்த தலைவராக இருந்து செல்வாக்கு பெற்று மக்கள் மத்தியில் நிலைத்திருந்த செங்கோட்டையனை இபிஎஸ் பதவியிலிருந்து நீக்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சியின் உள் விவரங்களை பொது வெளியில் பேசியதால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக இபிஎஸ் தரப்பு கூறியது. மேலும் செங்கோட்டையனை பதவியில் இருந்து நீக்கிய சில நாட்களிலேயே இபிஎஸ் ஈரோடு சென்றார். அப்போது அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. மேலும் இது செங்கோட்டையனின் கோட்டையாக கருதப்படும் சமயத்தில் இபிஎஸ்ஸின் இந்த பிரச்சாரம் கவனம் பெற்றுள்ளது. ஏற்கனவே செங்கோட்டையனை பதவியிலிருந்து நீக்கியதால் அப்போது மக்கள் இபிஎஸ் மீது அதிருப்தியில் உள்ளனர் என்றும் அதிமுகவிற்கு தங்களது ஆதரவு இல்லை என்றும் கூறி வருவதாகவும் சொல்லப்பட்டு வந்தது. மேலும் இந்த பிரச்சாரத்திற்கு செங்கோட்டையனுக்கு அழைப்பு விடுக்காததால் ஈரோடு மக்கள் விரக்தியில் உள்ளனர். இந்த நிலையில் இபிஎஸ் எவ்வளவு முயற்சி செய்தாலும் செங்கோட்டையன் இல்லாமல் ஈரோடு தொகுதியை கைப்பற்ற முடியாது என்று கருத்தும் வலுப்பெற்று வருகிறது. ஆக எடப்பாடி பழனிசாமியின் இந்த பிடிவாத குணம் அதிமுக தோல்விக்கு வழிவகுக்கும் என்று அரசியல் ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில்தான் திமுக மீது பல்வேறு விமர்சனங்கள் பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் ஆனால் தொடர்ந்து தமிழக மக்கள் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இதற்கு உதாரணமாக பல்வேறு கட்சிகளை சேர்ந்த சில முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாற்று கட்சியை சேர்ந்த கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்டோர் திமுக முன்னிலையில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக அண்ணா அறிவாலயத்தில் மிக பிரம்மாண்ட விழா ஏற்பாடு செய்ய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் எதிர்க்கட்சியை கடும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.